வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கோதுமை மாவு அல்வா எப்படி பண்ணதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க எப்படி பண்ண பார்க்கலாம். ஒரு பாத்திரம் வச்சு அதில் வந்து வெல்லம் சேர்த்துக்கோங்க. கோதுமை மாவு எடுத்த கப்லேயே 2 கப்பு வெல்லம் எடுத்துருக்கேன் நான். உங்களுக்கு சக்கரைக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ அதில் 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி பாக எடுத்து வச்சு அதில் வடிகட்டி வச்சுக்கலாம். இப்போ வந்து திரும்ப ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சு ஒரு கனமான பாத்திரமாக வச்சுக்கோங்க அல்வா கிண்டத்துக்கு. இப்போ அதில் வந்து ஒரு கப் காட்டிருக்கேன்ல, அந்த கப்பில் நெய் சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன கப் வச்சு கோதுமை மாவு சேர்த்துட்டு நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துகிட்டு அதுலேயே வந்து நம்ம காய்ச்சி வச்ச பாகை சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. கட்டிகள் இல்லாமல் கிண்டணும். கரண்டி வச்சு கிண்டோம்னா இந்த மாதிரி விஸ்கு வச்சு நல்லா கிண்டி விட்டு கட்டி இல்லாமல் பார்த்துக்கோங்க. திரும்ப ஒரு தாளிப்பு கரண்டி வச்சு அதில் நெய் சேர்த்து முந்திரி திராட்சை வறுத்து அதையும் சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா இப்போ நல்லா கிண்டி விட்டிங்கன்னா நம்ம அல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பாத்திரத்தில் ஒட்டவே இல்லை பாருங்கள், நான் காமிச்சிருப்பேன். பார்த்திங்கன்னா நெய்யும் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். வெல்லம் போட்டு செஞ்சதுனால குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், இப்போ நான் பவுலில் இது கொட்டி காமிச்சோமா பவுல்லையும் ஒட்டலை பாருங்கள். இந்த மாதிரி நெய் கம்மியாகவும் வெல்லம் சேர்த்து குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இது நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.